1989 கழகம் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்பதற்கு காரணம் கழகத்தின் இளைஞர் அணியும் தன்னேர் இல்லாத தலைவர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களும் தான். இன்றைக்கு அந்த சிறப்புமிக்க அணிக்கு செயலாளர், ஆனால் தமிழ்நாட்டிலே வீரர்களாக உலவுகின்ற இளைஞர்களின் தனிப்பெரும் தலைவன் தம்பி உதயநிதி ஸ்டாலின். எதிர்காலத்தில் இவரை நம்பி இயக்கம் இருக்கின்றது, இயக்கத்தை நம்பி நாடு இருக்கின்றது. முதலாக அவர் இளைஞர் அணிக்கு நியமிக்கப்பட்டவுடன் அன்பகத்திலே வாழ்த்து தெரிவிக்க நான் சென்று அவரை பார்த்ததற்கு பின்னால் தலைவரை வந்து அறிவாலயத்திலே பார்த்து சொன்னேன், நாம் வளர்த்த இளைஞர் அணி இமயத்தின் உச்சியை தொடப்போகின்றது இன்று நான் கண்ட காட்சி என்று சொன்னேன். மிகைப்படுத்தப்பட்ட கூற்று அல்ல அது. புதிய இளைஞர்கள் பொலிவு ததும்புகின்ற முகத்தோடு நின்றார்கள், ஆர்வத்தோடு நின்றார்கள், நம்பிக்கையோடு நின்றார்கள். நம்மை வழிநடத்துவதற்கு ஒரு தலைவன் என்ற உணர்ச்சியும் முழக்கமும் அவர்களிடம் இருந்ததை நாங்கள் கண்டோம். ஆக பெயரளவிற்கு அந்த பொறுப்பு என்று இல்லை. இன்றைய இளைஞரணி செயலாளர் பொறுப்பேற்றதற்கு பின்னால் படிப்படியாக அவர் ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபட்டார். அவருடைய முதல் செயல் என்பது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளிலும் திராவிட மாடல் பயிற்சி பாசறை வகுப்புகளை நடத்தினார். இளைஞர் அணியிலே இணைகின்றவர்கள் கொள்கை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும், இயக்கம் எந்த திசையிலே செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், வரலாறு புரிந்திருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளிலும் பயிற்சி பாசறை வகுப்புகளை நடத்தி உங்களை கூரான ஈட்டிமுனைகளாக மாற்றுகின்ற கடமையை முதலில் அவர் செய்தார்.